ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளிலும் கூட அருமையான புஸ்தகமாகிய நீதிமொழிகளில் இருந்து நான் உங்களோடு கூட சில ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அருமையான ஆண்டவர் இந்த நீதிமொழிகளை தம்முடைய ஜனங்கள் யாவருக்கும் எழுதி வைத்திருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான இந்த வார்த்தைகளில் எழுதப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே. யாருடைய போதகத்தை மறக்கக்கூடாது என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அப்படியே தம்முடைய ஜனங்கள் யாவருக்கும் மிக முக்கியமாக தம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற அருமையான குமாரர் குமாரத்திகளுக்காக இது எழுதப்பட்ட வண்ணமாய் காணப்படுகிறது. என் மகனே என்று எழுதப்பட்டிருக்கிறபடியினால் சொந்தம் பாராட்டுகிற ஆண்டவர் பூமியில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும் மற்ற ஜனங்களாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்கு அவர் பாராட்டுகிற அருமையான சொந்தம் என்னவென்று சொன்னால், என் மகனே, என் மகனே, என் போதகத்தை மறவாதே. ஆண்டவருடைய போதகங்கள் இந்த வேத புஸ்தகங்களிலே காணப்படுகிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஆண்டவருடைய போதகம் காணப்படுகிறது. இது தவிர தேவன் அப்படியே இந்த கடைசி காலங்களிலும் தீர்க்க தரிசனமாக தம்முடைய அருமையான வார்த்தைகளை ஊழியக்காரர்களின் மூலமாக, தீர்க்க தரிசனங்களின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இது போக தேவனானவர் அநேகரோடு கூட இந்த கடைசி காலங்களிலும் ஜெபிக்கையிலும் அப்படியே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கையிலும் ஆராதனை செய்யும் பொழுதும் அவரே நேரடியாக பேசுகிறவராய் காணப்படுகிறார். அநேக தரிசனங்களை கண்டு அப்படியே அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்படிக்கு தாமே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்களுக்கு தரிசனமாகியும் பேசுகிறார். இந்த போதகத்தை இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது, மறவாதே. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. அவருடைய போதகங்கள் எவ்வளவு இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் முதல் நாம் பார்க்கும் பொழுது அருமையான பிதாவானவர் போதித்த காரியங்கள் அநேகம் காணப்படுகிறது. ஆதியாகமத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அப்படியே பழைய ஏற்பாடு முழுவதுமே பிதாவாகிய தேவன் போதிக்கிறார். அருமையான போதகர், அருமையான போதகர். இந்த போதகருடைய போதகங்கள் முற்றிலும் உண்மையானவைகள், முற்றிலும் ஆசீர்வாதமானவைகள். இவர் போதிக்கிறதை பார்க்கும் பொழுது ஜனங்களோடு அதிகாரமாய் போதிக்கிறார். ஜனங்களோடு அப்படியே எளிமையாக போதிக்கிறார். ஜனங்களோடு அப்படியே அன்பாக போதிக்கிறார். ஜனங்களோடு அப்படியே ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்காக போதிக்கிறார். இன்னும் பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. போதிக்கும் பொழுது இவருடைய வார்த்தை எப்படி இறங்குகிறது என்று பார்த்தால் பல விதங்களிலே இறங்குகிறது. ஆனால் தம்முடைய ஜனங்களோடு அவர் பேசும் பொழுது மன உருக்கமாக, இரக்கமாக, அன்பாக பேசுகிறார், அன்பாக பேசுகிறார். இந்த இடத்திலும் என் மகனே, என் போதகங்களை மறவாதே, என் போதகங்களை மறவாதே. அவருடைய போதகங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது ஆதி நாட்களிலிருந்தே
ஆதாமோடு பேசினார், அன்பானவைகளையும் பேசினார், கண்டிப்பான காரியங்களையும் பேசினார். வேதத்தில் நாம் அதை காண்கிறோம். பிற்பாடு அந்த ஆதாமோடு கூட பேசின போதகத்தை அவன் கை கொள்ளாததினாலே ஆதாமை ஏதேனிலிருந்து துரத்தி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போதிக்கிற ஆண்டவரை பார்க்கிறான் ஆதாம், போதிக்கிற வார்த்தைகளை கேட்கிறான் ஒளிந்து கொண்டு ஆதாம். அடுத்தாற்போல நேரடியாகவே வந்து அவனை தேடி, நீ இந்த போதகங்களை கை கொள்ளவில்லை, நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, நீ இந்த போதகத்தை கேட்டும் கண்டும் அவைகளின்படி நடக்கவில்லை என்பதனால் நான் இந்த தோட்டத்தை விட்டே உன்னை துரத்தி விடுகிறேன் என்று சொல்லி கண்டிப்பாக கட்டளையாக கட்டாயமாக துரத்தி விட்டார். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அதற்கு பிற்பாடு அவர் அநேகரோடு கூட பேசிக்கொண்டுதான் வருகிறார். ஆதியாமத்திலிருந்து அப்படியே வேத வாக்கியங்களின்படி கடைசி தீர்க்கதரிசி வரைக்கும் அவர் பேசிக்கொண்டே வருகிறார். கேட்டவர்கள் அவருடைய போதகத்தை மறக்காமல் செய்தார்களா, மறவாமல் இருந்தார்களா? ஆதாம் மறந்து போனான், போதகத்தை மறந்து மற்ற போதகத்தை விரும்பி அந்நிய போதகத்தை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் துரத்தப்பட்டான். அதற்கு பிற்பாடும் அநேக ஜனங்கள் இவருடைய போதகத்தை மீறினார்கள். இவருடைய போதகத்தை அப்படியே அவர்கள் செயல்படுத்தவில்லை, அதை மறந்து போனார்கள். ஆதலால் அவர்களுக்கும் இந்த வேத புஸ்தகத்தில் படிப்படியாகவே தேவன் அவர்கள் மீது கோபப்பட்டார். அவருடைய போதகத்தை மறந்தாலே பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. போதகத்தை மறந்தாலே பாவம். ஏன் இந்த போதகத்தை மறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா, மற்ற காரியங்களுக்கு மற்ற போதகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதினால் அவர்கள் மறந்து விட்டார்கள். அப்படியே பார்க்கும் பொழுது ஒரு சிலர் கீழ்ப்படிந்தார்கள். யார் கீழ்ப்படிந்தார்? ஆதியாகம புஸ்தகத்தில் ஆதாமிற்கு அடுத்து வருகிற ஜனங்களே கீழ்ப்படிந்தார்கள். நோவா கீழ்ப்படிந்தான், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆதலால் இந்த போதகத்தை மறவாதே என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதகத்தை மறவாமல் அதை செய்து முடித்தார்கள். செய்து முடித்தபடியினால் என்ன நடந்தது? அவர்களுக்கு அதிகமான ஆசீர்வாதம், அவர்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், அவர்களுடைய நாட்களிலே இருந்த ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் வந்து சேர்ந்தது. சாதாரணமான காரியம் அல்ல. ஆதலால் இந்த வசனத்தை மறக்காதபடிக்கு நம்மால் இருக்க முடியுமா? இருந்துதான் ஆக வேண்டும் என்று அடுத்த வேத வசனம் அடுத்த வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. உன்னுடைய இருதயம் என்னுடைய கட்டளைகளை காக்க கடவது. கட்டளைகள், அநேக கட்டளைகள் இருக்கிறது. இதில் எந்த கட்டளையை குறித்து அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, என் கட்டளைகளை என்று எழுதப்பட்டிருக்கிறபடியினால் இது 10 கட்டளை மாத்திரமல்ல, எல்லா கட்டளைகளையுமே காத்து நடக்க வேண்டும். கட்டளை என்று எதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ, கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று எதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை எல்லாவற்றை செய்தே ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. ஆண்டவர் அதற்காக அதிகமான பாரத்தை திணித்து இது எல்லாத்தையும் செஞ்சு முடி அப்படின்னு சொல்லி நமக்கு பாரத்தையும் கொடுக்கவில்லை, லேசான காரியங்களைத்தான் கொடுத்திருக்கிறார். அதனால் அவர் பொதுவாய் சொல்லுகிற இந்த அருமையான காரியங்களை
இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் எத்தனை பேர் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேகரை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அன்றாட வாழ்க்கையிலே ஜனங்கள் அப்படியே மூழ்கி போய்விட்டார்கள். இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களிலே மூழ்கி போய்விட்டார்கள். அப்படியே பயங்கரமான டிவி மூலமாய் வருகிற சாத்தானுடைய போதகங்களையும் இந்த ஜனங்கள் பார்த்து அப்படியே அதிலும் மூழ்கி போய்விட்டார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் உலகத்தோடு இசைந்து மாம்சத்தோடு இசைந்து மரணத்திற்கு ஏதுவான காரியங்களையே செய்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. அப்படி இருக்க இவைகளை அன்றைக்கு காத்து கொண்ட தமது அடியாராகிய அருமையான தம்முடைய ஆபிரகாம், இன்னும் தானியேல், இன்னும் அநேகர் எழுதப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி காத்து கொண்டார்கள்? அதனால் என்ன பலன் கிடைத்தது? தாங்களும் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். தங்கள் மூலமாய் இந்த பூமியில் இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார்கள். இதான் பிரதானமான காரியம். இன்றைக்கு நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம் என்று சொன்னால் நமக்காக மட்டும் வாழ்ந்தால் போதாது. பிறருக்காக நாம் தேவன் கொடுத்த சம்பாதித்து வைத்திருக்கிற அருமையான காரியங்களை நாம் கொடுக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டு தேவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த வேத வசனங்களிலே இந்த வேதத்தின் பரிபூர்ணமான சாராம்சமாய் காணப்படுகிறது. ஆதலால் மறக்காமல் அவருடைய கட்டளைகளை அப்படியே காத்து கொள்ள வேண்டும். காத்து கொள்ள வேண்டும். மறக்காமல் அப்படியே போதகத்தை இருதயத்திலும் கண்களுக்கு முன்பதாக வைத்து கொள்ள வேண்டும். போதகத்தை மறக்காமல் சிந்தனையில் அந்த போதனைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இருந்து கொண்டே இருக்கும். அப்படி உங்கள் சிந்தனைகளில் இன்றைக்கி எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து மாணவர் சொன்ன காரியங்களை 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார். எத்தனையோ காரியங்கள் எழுதி வச்சுருக்கிறாங்களே, அதை எத்தனை பேர் அப்படியே சிந்தனையில் வைத்திருக்கிறோம்? சிந்தனையில் நாம் இன்றைக்கு வைப்பதற்கு பதிலாக எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லேயும் ஸ்டோரேஜ் வந்திருக்குது, அதில் சேர்த்து வச்சுக்கிடுறோம். ஆண்டவர் எங்கே சேர்த்து வைக்க சொன்னார்? ஆண்டவர் சொன்னார், நீதிமொழியின் புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, என் மகனே அவைகளின் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஆண்டவர் சேர்த்து வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பிளேஸ் சரீரத்தில் இருதயம். அடுத்தால பார்த்தீங்கன்னு சொன்னால் சிந்தனை. இங்கெல்லாம் சேர்த்து வைன்னு சொல்லி அவர் அழகாக எழுதி வச்சிட்டார். இன்றைக்கு நாம் எவ்வளவு தேவனுடைய போதகத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன். சற்று கவனமாய் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் இதில் சேர்த்து வைத்தால் லாபம், அதிகமான லாபம். இந்த பூமியிலே அநேகருக்கு கிடைக்காத சிலாக்கியம் இருதயத்திலே அவருடைய போதகத்தை சேர்த்து வைத்தவர்களுக்கும் சிந்தனையிலே அவருடைய போதகத்தை சேர்த்து வைத்தவர்களுக்கும் உண்டு. மிகுந்த கிருபை அவர்களுக்கு கொடுக்கிறார். மிகுந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். ஆதலால் பூமியிலும் நன்றாய் இருப்பார்கள். இந்த பூமியிலும் நன்றாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் நித்திய காலமாய் வாழ்வதற்கும் ஆயத்தப்படுத்தி அப்படியே கூட்டிக் கொண்டு செல்லுவார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம். மனிதன் நன்றாய் இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும். ஆதலால் உறவு பாராட்டுகிறார். என் மகனே, என் மகளே, இதான் உறவு.
ஆண்டவர் முதன்மையான உறவை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். செகண்டரியாக அல்ல, அல்லது மூன்றாவது நபராய் அல்ல. முதலாவது பரலோகத்தில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இது போக ஏராளமான பரிசுத்தவான்களின் கூட்டம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் கூட்டம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் திரளான தேவதூதர்களின் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. கோடி தேவதூதர்கள் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்துக்குள்ள இவர் இங்கு எழுதுறது யாருக்கு எழுதுகிறார்? என் மகனே, சொந்த மகனாகிய இயேசு கிறிஸ்து அவரும் கூடவே பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் இவர் என்ன எழுதுகிறாரு? உங்களையும் என்னையும் மகனாக மகளாக சேர்த்து கொள்ளுகிறார். அதே கிறிஸ்துவுக்கு கொடுத்த பிளேஸை நமக்கும் தரும்படிக்காகத்தான் என் மகனே என்று எழுதுகிறார். கட்டளைகளை இருதயம் காக்க கடவுது. இந்த இருதயம் சாதாரணமானதல்ல. இந்த இருதயம் என்றைக்கு மனிதன் உற்பத்தி ஆகிறானோ தாயின் கருவிலே, அதிலிருந்து அப்படியே உற்பத்தியான வண்ணமாய் இது இடைவிடாமல் செயல்படுகிற அருமையான ஒரு மிஷின், சதையினாலான நமக்குள்ளாய் தேவன் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு மிஷின். இந்த மிஷினை ஆண்டவர் என்னைக்கு உருவாக்குனாரோ அன்றைக்கே சொல்லியிருப்பார். என்ன கட்டளை போட்டிருப்பார் அதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ இன்றைக்கு ஓட ஆரம்பிக்கிறாய், நீ இன்றைக்கு ஓட ஆரம்பிக்கிற நீ இவன் எந்த ஊருக்கு போனாலும், இவன் தூங்கினாலும், இவன் முழிச்சிருந்தாலும், இவன் படுத்திருந்தாலும், இவன் அந்தரத்தில் தலைகீழ தொங்கினாலும், இந்த மனுஷன் என்ன வேலையை செஞ்சாலும், சண்டை போட்டாலும் அல்லது சமாதானமாக இருந்தாலும், எந்த காரியத்தையும் செஞ்சாலும் நீ நில்லாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹார்ட் பீட் அது கட்டளை போட்டிருப்பார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா அப்படியே அடிக்குது. ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு சதையிலான அருமையான ஒரு கருவி இயங்கிக் கொண்டே இருக்கு. இப்போ அது திடீர்னு நின்று போச்சுன்னா என்ன ஆகும்? நின்று போச்சுன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? செக்கப் பண்ணி பாருங்கள், உயிரை பிழைக்க வைக்கிறதுக்கு ஓடுங்க, லட்சத்தில் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சிலர் ஓடி பிழைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஆனால் இது எப்போமாச்சும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்குதா? இது ரெஸ்ட் எடுக்கணும்னா இது எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும்? கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படியே இது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றோன்னா அது விரும்பி ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நல்லா தூங்குதான் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துன்னா ஒரு 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துனா என்ன ஆகும்? 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துனாலே திருப்பி இது எந்திரிச்சு அடிக்க முடியாது, அவனும் போய் சேர்ந்துடும். ஏன்? இந்த ஆண்டவர் ஒழுங்கு பண்ணி வைத்திருக்கிற காரியம் அதுதான். நம்முடைய ஜீவன் இந்த மூச்சிலே அப்படியே சேர்த்து வைத்து விட்டார். என்றைக்கு ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி அவருடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினாரோ அந்த நாளிலிருந்து அப்படியே பின்னால் வர 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 எல்லா ஜனங்களுக்கும், எல்லா கோத்திரத்தாருக்கும், எல்லா பாஷைக்காரருக்கும், கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு அப்படியே இன்றைக்கும் நாசியிலே ஜீவன் ஓட ஆரம்பிக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. யாருடைய சுவாசத்தால்? தேவனுடைய சுவாசத்தால். தேவனுடைய சுவாசத்தால் இன்றைக்கு நாம் உயிர் வாழ்கிறோம். நாம் அதை முதலாவது நினைக்க வேண்டும். என்னமோ சாதாரணமாக நம்ம ஓடி ஆடினால, நம்ம சம்பாத்தியத்தினால, நம்ம புத்தியினாலே
நம்முடைய ஞானத்தினால் அல்ல, அல்லவே அல்ல. அவர் ஊதி இருக்கிறார். அவர் என்ன சொல்லி ஊதி இருப்பார்? வேதம் சொல்லுகிறது, மனுஷன் உயிரோடு இருக்க வேண்டிய நாட்கள் எல்லாம் எவ்வளவு? அவனுக்கு வைத்திருக்கிற வருடங்கள் 70, பலத்தின் மீதினால் 80. அதனால் சொல்லியிருப்பார், கரெக்டாக அவனுடைய நாட்கள் வரைக்கும் நீ ஓடிக்கொண்டே இரு. இளைப்பாறுவதற்கு இடமில்லாமல் ஓடுகிற அருமையான மிஷின் தேவன் அதை அருமையாக வைத்துவிட்டு அவர் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்றைக்கும் பார்க்கிறார், கோடிக்கணக்கில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளோ அதிசயமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை தேவன் மனுக்குலத்திற்கு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த இருதயம் என்ன செய்ய வேண்டுமாம்? அவருடைய கட்டளைகளை காக்க வேண்டும். அவருடைய கட்டளைகள் என்ன? இயேசுவானுடைய கட்டளைகள் என்ன? 10 கட்டளையே சுருக்கி 2 மாற்றிட்டார். ராஜரீக பிரமாணம். முதல்ல உன்னை உருவாக்கின தேவனை முழு மனதோடு நேசி, முழு மனதோடு அன்பு கூர் என்று சொன்னார். 2வது அதே ஆண்டவரோடு கூட அன்பு கூறுவதைப் போல உன்னிடத்திலும் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்திலும் அன்பு கூறு என்று சொன்னார். 2 கட்டளை. 10 கமாண்ட்மெண்ட்ஸில் இருந்து 2 கமாண்ட்மெண்ட்ஸாக மாறிடுச்சு. இது அருமையான கமாண்ட்மெண்ட்ஸ். இதை காத்து கொள்ள வேண்டும். 2 காரியமும் ரொம்ப ஈஸி. இதை இருதயத்திலே நாம் காத்து கொள்ள வேண்டும். இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னு சொன்னால் என்ன நடக்குமா? இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது, 2ஆம் வசனம், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். என்னெல்லாம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இது யாருக்கு சொல்கிறாரு? இண்டிவிஜுவலி, தனிப்பட்ட முறையிலே, பர்சனலாக எல்லாருக்குமே சொல்கிறார். ஒவ்வொருத்தரையாக தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொல்கிற மாதிரி, என் மகனே, என் மகளே, என் மகனே, என் மகளே என்று சொல்லி நமக்கு அவர் இந்த பூமியிலே உண்டாகிற நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்களும் பரலோகத்திற்கு தேவைப்படுகிற காரியங்களையும் கொடுக்கும்படிக்காக அவர் சொல்லுகிறார். அதில் பிரதானமான காரியம் என்ன? உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும். நீடித்த நாட்கள். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இருக்கிற நாட்களையும் இன்னும் நீடித்திருக்க பண்ணலாம். ஒரு வேளை டாக்டர்கள் ஒரு வேளை இவங்க பூமியில் 70 வருஷம்தான் இருக்க முடியும், இப்போ வயசு 65 ஆயிட்டுன்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறாங்க, 5 வருஷம் தான் இருப்பாருன்னு சொன்னாலும், இந்த ஆயுசு நாட்களை பெருக பண்ண வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் சொல்கிற 5 வருஷத்தில் இருந்து இன்னும் அதிகமாய் கூட்ட வேண்டும் என்று சொன்னாலும் கூட்டலாம். அது மனிதர்களுடைய கையிலே இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். என் மகனே, அவர் மகனாக மாறிடு. அவர் மகனாக மாறி இந்த அருமையானுடைய வார்த்தைகளை, கட்டளைகளை இருதயத்தில் காத்து நடக்க ஆரம்பித்தாலே அப்படியே ஆயுசு நாட்கள் பெருகிறது, நீடித்த நாட்கள் உண்டாகிறது. அப்போ நீடித்த நாட்கள். அப்போ எந்த மனுஷனும் குறைவான நாட்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த வயசில் எந்த வியாதி வந்தாலும், எந்த வயசில் என்ன காரியம் நடக்க போய் வரதா இருந்தாலும் நீடித்த ஆயுளை தேவாதி தேவன் கொடுக்கிறார். நீடித்த நாட்களை தேவன் கொடுக்கிறார். நாட்களை நீடித்திருக்க பண்ணுவார். நாட்கள்னு எழுதியிருக்கனால நாட்கள்னு மட்டும் யோசிக்க வேண்டாம். எசேக்கியா ராஜாவிற்கு 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். நாட்கள் அல்ல, வாரங்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, 1-2 வருடங்கள் அல்ல, 15 வருடம். எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர்! ஓ, அவர் காட் இஸ் ஏ ஆசம் காட். நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர். அவர் எப்படி கொடுக்குறாரு பாருங்க.
அதனால் இந்த வேதத்தில் கொடுக்குற மாதிரி டாக்டர்கள் கொடுக்க முடியாது, வேறு யாருமே கொடுக்க முடியாது. உங்களுக்கு உற்றார் உறவினரும் கொடுக்க முடியாது, உங்கள் பிள்ளைகளும் கொடுக்க முடியாது, உங்களுக்கு அன்பானவர்களும் கொடுக்க முடியாது. தேவனே தருகிறார். அதற்குத்தான் ஆலோசனை சொல்கிறார். அதற்குத்தான் ஆலோசனை சொல்லுகிறார். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது தீர்க்காயுசையும் நீடித்த நாட்கள்னு எழுதியிருக்கு, அது தனி. தீர்க்க ஆயுசுன்னு எழுதியிருக்கு, தீர்க்கமான ஆயுசு. ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை வயசு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரோ அத்தனை வயசு தான். அவர் கையிலே எழுதி வச்சிருக்கிறாரு எத்தனை ஆயுசு வரை இருப்பீங்கன்னு சொல்லி, நெத்திலே எழுதி வச்சிருக்கிறாரு. எழுதி வச்சிருக்கிறாருன்னு தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் ஆங்காங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதை எழுதி வைத்திருக்கிற ஆண்டவர், அப்போ அவரை தான் பார்த்து கேட்கணும், தீர்க்க ஆயுசை தாரும். தீர்க்கமான ஆயுசு இவ்வளவு என் பிள்ளை, அது வரைக்கும் அவனுக்கு என்ன வந்தாலும் அவன் இருப்பான், என்ன வியாதி வந்தாலும் ஒன்று செய்யாது, எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட பூமியிலே காணப்படுகிற இயற்கை பேரழிவு வந்தாலும் அழிக்க முடியாது. அதுதான் தீர்க்காயுசு. தேவனதை உங்களுக்கு தர விரும்புகிறார். மூன்றாவது எழுதப்பட்டிருக்கிறது சமாதானத்தையும் பெருக பண்ணும். எல்லாத்தையும் பெருக பண்ணும், கூடவே கூட்டி சேர்க்கிறது. சமாதானம் எதற்காக? சமாதான பிரபு இந்த பூமியில் இறங்கி வந்தார், சமாதானத்தை உண்டு பண்ணினார். பரலோக ராஜ்யம் அப்படியே சமாதானத்தில் நிறைந்திருக்கிறது. இயேசுவானவர் நிறைந்திருக்கிறார். அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியினால் அந்த இடத்திற்கு உங்களை கூட்டிக் கொண்டு சேர்ப்பதற்காக சமாதானம் இதை பெருக பண்ணும். சமாதானம் பெருகுதா? இன்றைக்கு உங்கள் வீடுகளிலே சமாதானம் பெருகுகிறதா? தனிப்பட்ட இருக்கிற மனிதனே, மனுஷையே, உனக்குள்ளாய் சமாதானம் பெருகுகிறதா அல்லது குறைந்து கொண்டு போகிறதா? கூட்டமாக இருக்கிற ஜனங்களுக்குள்ளாய், கோத்திரமாக இருக்கிற ஜனங்களுக்குள்ளாய், குடும்பங்களுக்குள்ளாய், சபைகளுக்குள்ளாய் இன்றைக்கு அது பெருகி இருக்க வேண்டும். பெருக பண்ணும்படிக்குத்தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்களுமே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு நான் போதித்தேன். இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே கூட்டிக் கொள்ளும்படிக்காக நீர் சிறிய கட்டளைகளை எழுதி வைத்திருக்கிறேன். அவைகள் பாரமானவைகளிலும் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. உமது கற்பனைகள் ஆண்டவரே லேசான காரியங்கள். உம்முடைய வேதத்தை கை கொண்டு வேதத்தில் இருக்கிற அன்பை ஆண்டவரே, முதலாவது அன்பை உமக்கு செலுத்தி அப்படியே உம்மை நேசிக்கிற வண்ணமாய் ஆண்டவரே பிறருக்கும் நேசத்தை கொடுக்கிற பாக்கியத்தை இதனை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே நீர் அருளை செய்வீராக. அதன் மூலமாக தனிப்பட்ட மனிதர்களுக்கும் கூட்டங்களுக்கும் கோத்திரங்களுக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர். இம்மையிலே நீடித்த நாட்களை இவர்களுக்கு பெருக பண்ணுவீராக. அப்படியே தீர்க்கமான ஆயுசை இவர்களுக்கு பெருக பண்ணுவீராக. அப்படியே நீர் இவர்களுக்கு ஆண்டவரே தேவ வசனத்தின் மூலமாய் காணப்படுகிற சமாதானம் குடும்பத்திற்குள்ளாய், தனிப்பட்ட மனிதர்களுக்குள்ளாய், கூட்டங்களுக்குள்ளாய் இப்பொழுதே பெருகும்படிக்காக செபிக்கிறேன். இதை கேட்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, அப்படியே தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்டு நீ பெற்றுக்கொள்ளலாம், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுதே ஆண்டவரே நீர் விரும்புகிற காரியம் எனக்குள்ளாய், குடும்பத்திற்குள்ளாய், பிள்ளைகளுக்குள்ளாய் ஆண்டவரே இறங்குவதாக நான் அதை வாஞ்சிக்கிறேன். உம்முடைய தீர்க்காயுசு பெருகுவதாக, உம்முடைய நீடித்த நாட்கள் எனக்குள்ளாய், குடும்பங்களுக்குள்ளாய் பெருகுவதாக, அப்படியே சமாதானம் பெருகுவதாக என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் அதை பெருக பண்ணுகிறார். இப்பொழுதே கேளுங்கள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் கொடுக்கும்படிக்கு நிறைவாய் நிற்கிறவர். அப்படியே தம்முடைய இரு கரங்களை நீட்டி இருக்கிறபடியினால் கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாய், சகோதரிக்குள்ளாய், சகோதரனுக்குள்ளாய் இந்த அருமையான ஆசீர்வாதங்கள் இப்பொழுதே இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த வேத வசனங்கள் இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்களை, இதுவரை பெற்றிராத உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை, இதுவரை பெற்றிராத ஒரு சமாதானத்தை இன்றைக்கே இப்பொழுதே நீர் கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக, கோத்திரம் கோத்திரமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக, சபை சபைகளாய் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். தேவ கட்டளை நான் நிறைய பெற்று
இந்த கட்டளையில் நிறைவேற்றி இப்படி பாதத்திலே வாஞ்சையாய் ஓடி வருகிற ஜனங்களை அணைத்து கொள்ளுகிற கர்த்தர், அரவணைத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர், இப்பொழுது நீர் அப்படி செய்கிறபடியினாலும் கொடா கொடி ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறார். அதிகமான ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அப்படியே ஆவியானவர் மூலமாய் பெருமூச்சலோடு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். நீங்களும் அப்படியே விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவ கிருபை இறங்குகிறது, தேவ பிரகாசம் இறங்குகிறது, தேவனால் உண்டாகிற மீட்பு இறங்குகிறது. அதற்காய் கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் செபிக்கிறேன். இதில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளும் நூறத்தனையாய் இவர்களுக்குள்ளாய் பலிப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து தேவனாய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு இவர்கள் யாவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.